Hi, this is Santosh. Welcome to English Abaka. நம்ம சேனல்ல 48 Laws of Power by Robert Greene அந்த புக்கோடைய ஒரு லாவை ஒரு நாளைக்குன்னு 48 days பார்க்க போறோம். சரி, எதுக்கு இந்த லா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எய்தர் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் இந்த லாவை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல் பர்சனாக இந்த என்வாயர்மெண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 48 லாஸில் இருக்கக்கூடிய நிறைய லா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஈவன் தோ இந்த புக்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய பவர்ஃபுல் பீப்புள் இந்த லாஸை யூஸ் பண்ணி தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த புக்கு இந்த சீரீஸ் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி லாஸ் தெரிஞ்சால் அவங்க காலேஜ் ப்ளஸ் ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ சீரீஸாக ஒரு நாளைக்கு ஒன்று, ரொம்ப பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 minute எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். சரி, ஃபர்ஸ்ட் லா, நெவர் அவுட்ஷைன் தி மாஸ்டர். This is the first law. Always make those who above you feel comfortably superior. In your desire to please or impress them, do not go too far in displaying your talents, or you might accomplish the opposite. They may feel fear and insecurity. So that always remember and make your master appear more brilliant than they are, and you will attain the heights of power. So this is the first and ரொம்ப முக்கியமான law. அதாவது இந்த நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர் அப்படின்றது என்னன்னா, உங்கள் ஹையர் அஃபீஷியல், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட், நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு ஹையர் அஃபீஷியல் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் அவங்கள விட டேலண்டடு, அவங்களோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், அவங்கள விட ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ன்றதை காமிக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு அது அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டி பில்ட் ஆகிடும். அந்த இடத்த நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க வேணும்னே உங்களை ஸ்பை பண்ணுறதுக்காக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய, ஏன்னா உங்களை இழுத்து விட்டதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள அட்டைன் பண்ணுவாங்க, எப்படியும் உங்களை எப்படியாவது புல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் ஹைரார்க்கியில் உங்களுக்கு மேலே இருக்கவங்கள விட நீங்கள் ரொம்ப டேலண்டட்ன்றதை காமிக்காதீங்க. இது என்ன சார் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போ என் டேலண்ட்டை நான் காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. இது ரொம்ப நம்ம இந்த லா எல்லாத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இது சொல்லிட்டாங்க, அதனால என் டேலண்ட்டை நான் காட்டக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க, உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜர் இருக்காரு, அதுக்கு மேலே ஓனர் இருக்காருன்னும் போது அந்த இடத்துல அப்படி கிடையாது. நம்ம திறமையாக இருக்கணும், பட் நம்ம சுப்பீரியரை எப்பவுமே கம்ஃபர்டபுளாக நம்ம அவங்கள பிலீவ் பண்ண வைக்கணும். ஓகே, நீங்கள் தான் சார் டேலண்டடு, நம்ம இந்த மாதிரி ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு கிரெடிட்டபிலிட்டியை நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிடணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்மளுடைய ஒரு உழைப்போ நம்மளுடைய டேலண்ட்டோ கண்டிப்பாக வெளியில் வரும். அப்போ நம்ம ஹைரார்க்கியில் நமக்கு மேலே இருக்கக்கூடிய பர்சன் அதை தடுக்கக்கூடாது. பரவாயில்ல, இவன் நம்ம பையன் தான், இவனை நம்ம வளர்த்து விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறோம். அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுடைய ஸ்கில்லை எப்போவுமே உங்கள் ஹையர் அஃபீஷியலில் இருக்கக்கூடிய பர்சன்ட்டை காமிச்சிக்காதீங்க அப்படின்றத அந்த லா தான் இந்த லாவில் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் இனிமையாக்காமல் இப்படியாவது நீங்கள் வளர்றதுக்கு அவங்கள ஒரு லேடர் மாதிரி யூஸ் பண்ணணுன்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதை மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக, இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லியும் ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.